ஹலோடா ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். நான் உங்கள் டாம், ஓகேவா? ஸோ இட்ஸ் ஜக்ஸ்டர் ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டரா. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜிமின் குக் எஃப்எஃப் தான். ஸோ இதில் ஏற்கனவே நான் 6 பார்ட் கிட்ட போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும். இது வந்து புலிஸ் வித் பெனிஃபிட். ஸோ இதோட டைட்டில், ஓகேவா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் அழுதுட்ருக்கான், ரூமில் ரொம்ப அழுதுட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகேவை ஹர்ட் பண்ணதில் அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, பட் அதை பண்ணிட்டான். வேறு என்ன வழி? ஸோ அழுத தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியல. இந்த பக்கம் ஜேகே, நான் என்னடா பண்ணேன், உனக்கு சர்ப்ரைஸ் தான்டா பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் மனசு உடச்சல் உட்காந்துட்ருக்கான் அவனோட வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஆஸ் யூஷுவல். இந்த பக்கம் ஜிம்மின் கிளம்பிட்டான் அவன் காலேஜுக்கு. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ ஆந்தி வேலை தான் இருக்கான் ஜிம்மின். அவங்க மம்மி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மினுக்கு காலேஜுக்கு போகும்போதெல்லாம் இந்த பக்கம் ஜேகேவோட ஞாபகம் தான். ஜேகேவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான்லாம் அவன். ஸோ அதனால் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜேகே இந்த பக்கம் ஓகே இருந்தால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும் ஜிம்மினோட, அது எனக்கு இன்றைக்கி புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அவன் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கான். 2 பேருமே ரெடி ஆகிறது தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் காரில் உக்காந்துட்டு இருக்கும்போது ஹெட்செட் எடுத்து போட்டுட்டு அவன் ஒரு பக்கம் வைப் பண்ணிகிட்ருக்கான், எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜேகே வரும்போதே வாயில் ஒரு சாக்லேட் போடுறான். ஸோ போட்டுட்டு காரை நல்லா ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாத மாதிரி. ஸோ 2 பேருமே அவங்களோட டென்சிட்டியை வந்து அடையிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் கார் விட்டு இறங்கிடுறான். ஸோ ஜேகேவை இறங்கிடுறான். ஸோ ஜேகே பழைய ஜேகேவாக மாறிட்டான். ஸோ எல்லாருமே புல்லிங் பண்ணுறது, எல்லாருமே கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் பின்னாடிலாம் அவன் சுற்றலை. ஸோ அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவன் பண்ணிகிட்ருக்கான் இப்போது. ஸோ ஓகே, ஒரு வாட்டி பட்டதே போடும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஜேகேக்கு. ஏன்னா ஜிம்மின் பர்சனல் வேர்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும், நீ யார் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஸோ அந்த வார்த்தையில் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம் ஜேகேவை. ஸோ ஜேகே வந்தோடனே அவன் கேங்கை தான் போய் பார்க்குறான். அந்த அவங்களுக்கு ஐஃபை போடுறான், அவங்க கூட ஜாலியாக உட்காந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கரெக்டாக அந்த வழியாக இந்த பக்கம் ஜிம்மின் கிராஸ் ஆகிறான். ஜிம்மினை பார்த்தாலுமே ஷுகா, ஏய் வாத்து, ஏய் குள்ள வாத்து அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ ஜிம்மின் திரும்பி பார்க்குறான் ஜேகே ஏதாவது சொல்லுவான்னு. பட் ஜேகே ஸ்டில் அமைதியாக அதை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கான், யோங்கி பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும். ஸோ யோங்கி அப்படியே வந்துட்டு ஜிம்மினை பார்த்துட்டு, என்னக்குள்ளே வாத்து மதிக்காமல் போகிற, பயம் இல்லையா அவனுக்கு, குளிர் விட்டு போச்சா இரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க வாட்டர் பாட்டிலை திறந்து அப்படியே ஜேகே அங்கேயே நிற்கிறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஜிம்மின் மேலே தான் ஊற்றுறான் யோங்கி. ஸோ ஜிம்மின் அப்படி ஜேகேவை பார்த்துக்கிறான். பட் ஜேகே சிரிக்கிறானே தவிர வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ ஜிம்மின் கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் யோங்கி அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஜேகே கிட்ட நின்றுட்டு, ரொம்ப நேரம் கொழுப்பு இந்த டக்குக்கு, ஏதாச்சும் பண்ணணும்டா இதை அப்படின்னோடனையும் இந்த பக்கம் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே தான், பண்ணலாம்டா பொறுமையாக ஏதாச்சும் பண்ணலாம், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்புறான். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட் அடிக்க தான். ஸோ கிளம்பிட்டான் அவன். அப்படியே காட்டினா இந்த பக்கம் காட்டினா ஜிமின் தான் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு சரியான காண்டாயிடுச்சு இந்த பக்கம் ஜேகே பண்ணது. ஸோ ஜேகே அமைதியாகவே இருந்தான். எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த மாதிரி கேட்டிருந்தா கூட இந்த பக்கம் ஜிமினுக்கு மனசு ஆறிட்டுருக்கோம். பட் எதுவுமே கிடையாது. ஸோ ஜிமின் அப்படியே யோசிச்சுட்ருக்கான், ஏன் இந்த ஜேகே இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, என்னாச்சு அவனுக்கு, ஒருவேளை கோவமாக இருக்கானோ, நேற்று நடந்த விஷயத்துக்கு ஸ்டில் கோவமாக இருக்கானா, ஐயோ இந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்படியே ஜிம்மினோட மைண்டில் ஒரு ஐடியா பல்பாக எரியுது. ஸோ ஜிம்மின் அவனோட ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் தான் பண்ணுறான் ஜேகேக்கு. ஸோ சீக்கிரமாக வா லைப்ரரிக்கு அப்படின்ற மாதிரி. ஜேகே அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு ரிட்டன் டெக்ஸ்ட் பண்ணல. ஸோ அமைதியாக அவன் பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடவே ஃபன் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் கண்டா ஜிம்மின் மட்டும் லைப்ரரிக்கு போயிட்டான். ஸோ லைப்ரரிக்கு போய் வெயிட் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக பண்ணிகிட்ருக்கான். பட் ஜேகேவே வரல. ஸோ ஜிம்மின் அப்படியே எந்திரிக்கான் லைப்ரரியை விட்டு, எங்கே தான் இந்த ஜேகே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வரான். அவனுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு சீன் மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்தா ஜேகே ஒரு பொண்ணை ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே மாற்றி ஜேகே கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஜேகேவை டச் பண்ணி பேசுது. ஸோ இதை அப்படியே பார்க்குறான் ஜிம்மினுக்கு கோவம் வந்துடுது. ஸோ ஜேகேவை பார்த்து ஒரு முறையை அடிச்சுட்டு ஸோ அப்படியே கால் தான் பண்ணுறான் ஜேகேக்கு. ஜேகே அதை அட்டன் பண்ணல, கட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜிம்மின் ஸ்டில் அவன் முன்னாடி நின்று தான் கால் பண்ணிகிட்ருக்கான். பட் இருந்தாலும் ஜேகே கட் பண்ணி விட்டுட்டு ஃபோன் எடுத்து இந்த பக்கம் யோங்கி கிட்ட கொடுத்துட்டு, நீ இதை பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் இந்த பொண்ணோட என்ஜாய் பண்ணிட்டு வரேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கை பிடிச்சிக்கிட்டு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு தொட்டு பேசுது. ஜேகே ஸ்டில் அதே மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஸ்டில் அவனும் அதே மாதிரி தான் தொட்டு பேசிகிட்டு இருக்கான்.
ஜிமினுக்கு எரிச்சலாக ஏறிட்டுருக்கு. ஃபோன் வேறு இப்போ ஜேகே கிட்ட இல்லைல்ல, யோகி கிட்ட தானே இருக்குது. ஸோ கால் பண்ணி வேறு ஏதாவது ஆகிடப்போகுது சொல்லிட்டு அவன் அமைதியாகவே இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிமின் ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸாக ஜேகே அவனுக்கு பண்ணுவானான்னு சொல்லிட்டு. பட் ஜேகே நத்திங், எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் போய் கூப்பிட்டுடலாமா அவனை? இந்த பொண்ணு என்ன இப்படி வழியிறா அவன்கிட்ட, எப்படி தொட்டு தொட்டு பேசுகிறா? போயிருக்கும் ஒருத்தன் கிடச்சிடக்கூடாது கொஞ்சம் அழகாக. அவனை தொட்டு தொட்டு பேசுறது, தடவி தடவி பேசுறது, இதையே வேலையாக வச்சுருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் ஒரு பக்கம் கோவமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே காட்டினேன் இந்த பக்கம் ஜேகே தான். ஸோ அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிருக்கான் அந்த மூமெண்ட்டெல்லாம். இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய மூமெண்ட்ரா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜிமின் கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டான் அவன். ஸோ அந்த பொண்ணு அப்படி திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹாய் காட்டிட்டு சரி அவங்கக்கிட்ட போய் ஹலோ சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை விட்டுட்டு போவா. ஸோ இந்த பக்கம் ஜிமின் கடன்னு வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ அவங்க 2 பேருமே எப்பவுமே போகிற ஒரு ரூமுக்கு தான். ஸோ அந்த நேரம் பார்த்து காரிடார்லாம் காலியாக தான் இருக்குது, யாருமே இல்லை. ஸோ ஜிமின் தரத்தரன்னு இழுத்துன்னு போயிட்டு ஜேகே வந்து ரூமில் நிற்க வச்சுட்டு கதவை சாத்திட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிடுச்சா? ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்படுற? அந்த பொண்ணு எப்படி உன்னை டச் பண்ணி பேசிகிட்டு இருந்தா? அவகிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்க? ஆமாம், அவள் டச் பண்ணி பேசினா, நான் டச் பண்ணி பேசினேன். ஸோ 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, சிரித்து பேசுகிறோம். ஸோ உனக்கு எதாவது ப்ராப்ளமா ஜிமின்? ஆமாம் ஜேகே, எனக்கு ப்ராப்ளம் தான். நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்கு பிடிக்கல ஜேகே. ஹேய், நீ என்ன என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா? நீ என்ன பாய் ஃப்ரெண்டா என்னை கேட்குறதுக்கு? அப்படின்னு ஜிமின் சொன்ன வேர்ட்ஸ்லாம் உனக்கு ஞாபகம் வருது. ஜேகேவை பார்த்து திட்டிருப்பான்ல அப்போது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். நீ என்ன எனக்கு பாய் ஃப்ரெண்டா? நீ எதுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜிமின் இல்லை, நான் உன்னோட ஜஸ்ட் பெனிஃபிட், நீ என்னோடய பெனிஃபிட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு நீ மற்றவங்களோட இருக்கிறது பிடிக்கல. வேணா என் கூட இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிவிட்டு வேணா மற்றவங்களோட போய் இந்த மாதிரிலாம் பண்ணு. நான் ஒன்றுமே பண்ணலையே, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக அவகிட்ட பேசினேன். ஸோ உனக்கு எதுக்கு ஜெலஸ் ஆகுது? நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு ஒன்று வந்து பக்கம் ஜிமின் நத்திங் டு சே அமைதியாகவே இருக்கான். ஸோ ஜேகேவை பார்த்துட்டு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து விட்டுடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே பார்த்து கிளம்பி அந்த பொண்ணுக்கிட்ட போயிடுறான். ஜிமின்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு அந்த ரூமில் உட்காந்து அப்படியே அழுதுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே சொன்ன அந்த ஒரு வார்த்தை. ஜேகேக்கும் ஈவன் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஜேகே வெளியே காட்டிக்கல, பட் ஜிமின் காட்டிடுறான். ஏன்னா அவன் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சாலும் அவன் ஹார்ட் ரொம்ப சென்சிட்டிவானது, அந்த ரொம்பவே கோல்டானது. எப்போ உருகும், எப்போ அவனோட எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான்னு தெரியாது, பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவான் அட் த டைம். ஸோ அந்த பக்கம் ஜிமின் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஸோ அவனோட கண்ணீர் துளியெல்லாம் தொடச்சிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு பொறுமையாக வெளியே போய் பார்த்தா ஜேகேவும் அந்த பொண்ணும் கேன்டீனில் தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து தெளிவாகவே தெரியுது கேன்டீன். ஸோ அந்த பொண்ணு ஜேகேக்கு ஊற்றி விடுது. இவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணோட லைட்டாக லிப்ஸில் ஒட்டிகிட்ருக்கோம் போல் சாப்பாடு, அதை ஜேகே தொடச்சி விடுறான். தொடச்சி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்ததுமே ஜிமின் நத்திங் டு சே. ஸோ ஜிமினோட மனசுக்குள்ளே சொல்கிறான், ஜிமின் நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத. அவனை உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே, பட் அவனை உன்னோட லைஃப் பார்ட்னர் ஆக முடியாது. உனக்கே தெரியும்ல ஜிமின், உன் பாஸ்ட் உன்னை எவ்வளோ பாடாப்படுத்திகிட்ருக்குன்னு. அவனையும் இதில் கனெக்ட் பண்ணணுன்னு பார்க்குறியா ஜிமின்? கிடையாதுல்ல. ஸோ அவன் ஹாப்பியாக இருக்கட்டும், அவனோட ஹாப்பி தான் உன்னோட ஹாப்பி இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஏன்னா ஜிமினுக்கு ஜேகேவை அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுறான் அவன். பட் எக்ஸ்பிரஸ் பண்ணல அவன், பிகாஸ் அவனோட பாஸ்ட் அவனை தடுத்துக்கிட்டே இருக்குது எல்லா மூமெண்ட்டும். ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே பொறுமையாக நடந்து கிளாஸ்க்கு போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜிமின் அப்படியே காரிடாரை தான் பார்த்துட்ருக்கான். பார்த்தா டீச்சர் வராங்க. பின்னாடியே வந்து ஜேகேவும் நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஜேகே வந்து அவனோட ப்ளேஸில் உக்காந்துட்டான். இந்த பக்கம் டீச்சரும் வந்துட்டாங்க. ஸோ லெசன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லெசன்லாம் போயிட்டுருக்கு. பாதியிலே இந்த பக்கம் ஜேகேக்கு ஏதோ ஃபோன் கால் வருது. வந்தோடனே ஜேகே கால் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பாக்கர் ஃபேஸோடு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் ஃபேஸ்லேயே தெரியுது அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் ஃப்ளர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணி முடிச்சதுமே இந்த பக்கம் கால் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜேகே பாட்டுக்கு எழுந்திரிச்சு கிளாஸ் விட்டு நேராக வெளியே போகிறான். ஸோ வெளியே போயிட்டு ஜிமினுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான், இந்த ப்ளேஸ்க்கு வா, நம்ம எப்பவுமே மீட் பண்ணுற ப்ளேஸ்க்கு வான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிமின்
டீச்சர் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒரு ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் போகலாமா? ஜிமின், நீ கிளாஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டேன் மேம். அப்போ கிளம்பு, போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிமின் எந்திரிச்சு நேராக ஜேகே கூப்பிட்ட அந்த ரூமுக்கு தான் கிளம்பி போகிறான். ஸோ ஜிமின் போகும்போது அவன் மனசில் தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட் ஓடிட்டே இருக்குது. ஸோ என்னாச்சு இந்த பையனுக்கு? இவனுக்கு வேறு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஸோ அதனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறானா? சரி, நம்ம தள்ளி போயிடலாம், இவன் கூட நம்ம எதுக்கு இருக்கணும், அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி எல்லாமே தெரியுதே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அந்த ரூமுக்குள்ளே போனோன்னுமே பார்த்தா ஜேகே அங்கே தான் இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஜிம்மினை பார்த்து கமான் அப்படின்ற மாதிரி காட்டுறான். கையை காட்டுறது பார்த்திங்கன்னா பெட்டை தான் காட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஜேகே பார்த்து, இல்லை ஜேகே, எனக்கு மைண்ட் செட் இல்லை, ஸோ டுடே வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இந்த பக்கம் ஜேகே, இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே, நம்ம டீலிங்கில் இதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின், ஸோ இல்லைன்னா இனிமேல் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே, அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிமின், இல்லாத விஷயத்த நான் சேர்க்க விரும்பலை, ஸோ கம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜிமின் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான், இல்லை வேணாம் வேணான்ற மாதிரி. ஸோ ஜேகேக்கு திடீர்னு கோவம் வந்துடுது. ஸோ அப்படி ஜேகே எழுந்திரிச்சு, ஏன் ஜிமின், என்னோட பெஸ்ட்டான பார்ட்னர் யாரையாவது பார்த்து வச்சுட்டியா என்ன? இதை கேட்டதுமே ஜிம்மினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன சொன்ன? உன்னோட பெஸ்ட்டான பார்ட்னரா? என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி பேசுகிற? என்னை பார்த்தா நான் அந்த மாதிரி பசங்க மாதிரியா தெரியுது உனக்கு? ஆமாம், எவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு பையன் நடிக்க முடியுமோ அவ்வளோ நடிப்ப ஜிம்மின் நீ. அப்படியே எப்படிலாம் மாற முடியுமோ அழகான பசங்களை பார்த்தோன்னே மாறுற ஆள் தானே நீ. ஸோ உன்கிட்ட இந்த மாதிரி பேசுறது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் பேசுகிறான். இதை கேட்டோன்னுமே ஜிம்மின், என்ன பேசுகிற ஜேகே, நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. ஏன் ஜேகே இந்த மாதிரி பேசுகிற? இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்தியே, உனக்கு என்னை பற்றி தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன். ஒரு பையன் மனசில் எவ்வளோ ஆசையாக வளர்க்க முடியுமோ ஆசையாக வளர்த்து விட்டுருவேன், அது எப்படிலாம் உடைக்கணுமோ அதையும் உடச்சி விட்டுருவேன். அண்ட் தென் உனக்கு யாராச்சும் கொஞ்சம் நல்லவங்களா, நல்லா அழகாக, நல்லா ரிச்சாக இருக்கவங்களா பார்த்துட்ருப்பேன். ஸோ அதனால தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி. நான் என்னோட தப்பு பண்ணேன், உனக்கு பர்த்டே இருந்தாலும் கேக் வெட்ட வந்தேன், அதுக்கு தானே நான் அப்படி பேசினேன். ஸோ இஷ்டம், லைஃப், நான் எதுவும் கேட்கல ஜிமின். ஸோ நான் வானா நீ வா, எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லையா வேணாம், பிரேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிலே இருக்கான், தேவையே இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு. நான் சுட்டுக்கு போட்டால் 1000 பொண்ணுங்க வந்து லைனில் நிற்பாளுங்க, இந்த ஜேகேன்னு பேரை சொன்னாலே எல்லாருமே வருவாளுங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினோட ஃபேஸை பிடிக்கிறான், கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஜிம்மின் திரும்பி ரெஃப்யூஸ் பண்ணுறான். ஸோ ரெஃப்யூஸ் பண்ணி ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, என்ஆஃப் ஜேகே, என்ஆஃப், நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது, புரியுதா? தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லாதடா, எனக்கு பெயினாக இருக்குது, ப்ளீஸ் ஜேகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜேகே எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே ஜிம்மினோட ஃபேஸு கிட்ட இழுத்து, ஓ அண்டர்ஸ்டாண்ட், உன்னை இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃபேஸை தள்ளி விட்டுறான், அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி மனசு திரும்பியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே அங்கேயே உட்காந்து முட்டி போட்டுட்டு அழ மட்டும்தான் செய்கிறான். அவனால் அழ மட்டும்தான் முடியுது. டே பை டே ஜிம்மின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் பிகாஸ் ஆஃப் ஜேகே. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? பாய்டா ஆர்மீஸ்.